இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். கனவுல வந்து ஓம் நமோ நாராயணாய அப்படின்ற ஒரு ஸ்க்ரீன் அப்படியே ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிட்டு அதுக்கு பின்னாடி உட்கார்ந்துருக்காரு ஒருத்தர், நல்ல நாமம் போட்டிருக்காரு, தேஜஸான முகம், அழகான முகம். அவர் உட்காந்துட்டு இத்தனை நாள் நீ கேட்டுட்டு இருக்கீல்ல முகத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு என்ன இருக்கு அப்படின்னு, நான் தான் ஸ்ரீ ராமானுஜர். வேண்டான்னு சொன்னோன்னா அவங்க நகர்த்திட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனா இங்க வந்து பாக்குற ஸ்ரீராமானுஜர் சிலை இருக்கு. பில்லும் போடல. அவங்க எப்படி வந்தாருன்னு தெரியல. அவங்க வேண்டாம். அப்புறம் நான் சொன்னேன், ஃபோன் பண்ணி கேட்டேன், ஏமா நான் தான் வேண்டான்னு சொன்னேன், ஏமா இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு. மேம் நீங்க சொன்னோன்னு நாங்க நகர்த்திட்டோம், வேணா பாருங்க மேம் பில்லுல இருக்காது. அவரு பில்லுல பாக்குறேன், அவருக்கான பில்லே போடல. இவங்க வந்து போயிட்டு அந்த பூஜை பண்ணும்போது அந்த சிலையை தொட்டாங்கன்னு வைங்களேன், திரும்பும்போது யார் என்ன நிக்கிறாங்களோ அவங்கள பத்தி எப்படி சொல்லுவாங்க? அது ஒரு இன்ட்யூஷன். நான் வெளில சொல்லாம இருந்தேன், இப்ப சொல்றேன். இல்ல பொதுவா அதெல்லாம் சொன்னா பின்ன சாமியார் ஆகிடுவாங்க. ஆல்மோஸ்ட் 2 சிட்டிங்லேயே ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகிடும் தானே. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, இல்லை வந்து ஹெல்த் இஷ்யூ, இல்லை பணப்பிரச்சனைக்கெல்லாம் நிறைய வந்து சொன்னதை நான் வீடியோவே இருக்கேன்ட்டேன் ஆதாரத்துக்கு. அதெல்லாம் சொன்னா நீங்களாம் ஆடி போயிருவீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நாங்க பத்தி பேசுறோம். என்னன்னா இவங்களை சாமியார் ஆக்கிட்டா என்ன பண்றது எனக்கு பயம். அதனாலதான் இதை பத்தி நான் பேசுறதே இல்லை. மக்களுக்கு பிரச்சனை தீர்ந்தா போதும், நம்ம எதுக்கு இது சொல்லிட்டு கிடக்கணும்னு நான் சொல்லல. என்னையும் அறியாமல உளறிட்டேன். ஓகே, இப்போ நான் இங்க கவனிச்சதுல ஒவ்வொரு நீ கடவுளோட ஸ்டாச்சுஸும் வாங்கி வைக்கும் போது ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகா டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ எங்க போய் வாங்குவீங்களா? எங்க இருந்தாச்சும் பார்த்து வாங்குவீங்களா? இது ஆக்சுவலா இங்க கம்மி, எங்க வீட்டுல இன்னும் ரொம்ப அதிகம். வீட்டுல எடுத்துருக்கணும் நிறைய ஸ்டாச்சுஸ் போட்டோஸ் எல்லாம். அது ஒவ்வொரு போட்டோக்கு பின்னாடியும் ஒவ்வொரு மிராக்கல் இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா நான் ஒவ்வொன்னா சேர்ந்தது, தானா எனக்கு சேர்ந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு பிசினஸ்ன்னு பண்ண ஆரம்பிச்ச பின்னாடி நான் வந்து இந்த எங்க மேனுஃபேக்சர் பண்றாங்களோ அங்கிருந்தே தான் வாங்கிக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையும். அதெல்லாம் தோஷம் இல்லாத அளவுக்கு, ஏன்னா ஒரு சில அந்த ஏன்னா அந்த முகம் எல்லாம் ரொம்ப அமைப்பா இருக்கணும். அதுல வந்து கொஞ்சம் அந்த கை முகம் அதெல்லாம் வந்து சரியில்லைன்னா வந்து கொஞ்சம் மக்களுடைய மனசுல ஏத்துக்க மாட்டாங்க. அதனால அந்த மாதிரி பார்த்து வாங்குவோம். எவ்வளோ பெரிய பீஸ் எவ்வளோ ரேட்டா இருந்தாலும் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் தோஷம் இருந்ததுன்னா அதை அப்படியே தூக்கி வச்சிருவேன். ஏன்னா திருப்பி ரிட்டர்னும் அவங்க எடுக்கிறதுல சிலது, அதனால நிறைய லாஸ் கூட ஆறுது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துர்க்கையம்மன் எடுத்தீங்கன்னா மகாவிஷ்ணு, இந்த ஸ்டாச்சுஸ்க்கு பின்னாடி ஒவ்வொன்றும் மிராக்கள், ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லலாம். அப்படி சொல்லணும்னா ஏதாச்சும் ஒரு கதை, ஏதாச்சும் பேக் ஸ்டோரி. இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு சொல்லணும்னா, எனக்கு திருப்பதி பாலாஜி எங்க வச்சிருக்காங்க, திருப்பதி பாலாஜியோட படம் எங்க வீட்டுல பெரிய படம் ஒண்ணு இருக்கு. அந்த படத்தை பார்க்கும்போது அங்க இருக்கார்ல, அந்த படத்தை பார்க்கும் போதெல்லாம் நான் பாலாஜி கிண்டல் அடிப்பேன். நான் மனசுக்குள்ளேயும் கிண்டல் அடிப்பேன், வெளியிலயும் முணுமுணுத்து கிண்டல். ஆமா அது என்ன முகத்தை பார்க்கலான்னா இவ்வளவு பெருசா என்னவோ வச்சு மறைச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன் நீ அப்படின்னு கிண்டல் அடிச்சுட்டு இருப்பேன்னா. அது கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா என்ன ஆச்சு, கனவுல வந்து ஓம் நமோ நாராயணாய அப்படின்ற ஒரு ஸ்க்ரீன் அப்படியே ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிட்டு அதுக்கு பின்னாடி உட்கார்ந்துருக்காரு ஒருத்தர், நல்ல நாமம் போட்டிருக்காரு, தேஜஸான முகம், அழகான முகம். அவர் உட்காந்துட்டு இத்தனை நாள் நீ கேட்டுட்டு இருக்கீல்ல முகத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு, நான் தான் ஸ்ரீ ராமானுஜர், நான் தான் திருப்பதி பெருமாளுடைய வடிவமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரா. எனக்கு ஸ்ரீராமானுஜர் யாருன்னு தெரியல. அதாவது மேத்தமெட்டிக்ஸ் ராமானுஜர் எனக்கு தெரியும், அதை பத்தி நம்ம படிச்சிருக்கோம். காலையில் எழுந்து இவர்கிட்ட கேட்குறேன், ஸ்ரீராமானுஜர் மேத்தமெட்டிக்ஸ் ராமானுஜரை தவிர வேற யாராவது ராமானுஜர் இருக்காங்களா? அப்படி கேட்கல, மேத்தமெட்டிக்ஸ் ராமானுஜர் எனக்கு கனவுல வந்து பெருமாளுக்கு பின்னாடி என் முகம்தான் இருக்குன்னு சொல்றாரு, அது என்னன்னு கேட்டதுக்கு இவர் என்னமோ பரபரப்பா வேலையில் இருந்தாரா, அதெல்லாம் இல்ல ஒரே ராமானுஜர் தான் இருக்காரு, மேத்தமெட்டிக்ஸ் ராமானுஜர் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. எனக்கு அது ஏன்னா நான் நார்த் இந்தியன்றனால ஸ்ரீராமானுஜர் பத்தி அவ்வளவு படிக்கல, ஒன்றும் தெரியாது. அப்புறம் எனக்கு ஆனால் அந்த எதுக்கு அப்படி வந்தார் கனவுல, நான் தான் அது அந்த முகத்துக்கு பின்னாடி நீ கேட்குறீல்ல நான் தான் இருக்கேன்னு சொல்லி ஏன் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் தாண்டி ஒரு இடத்துக்கு நான் சீஃப் கெஸ்ட்டாக போகணும், ஒரு ஸ்கூலோ காலேஜ் வேணுமோ, அது சீஃப் கெஸ்ட்டாக போகணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆக்டிங் டிரைவரை தான் கூப்பிடுவேன் நான். ஆக்டிங் டிரைவரோட போய்கிட்டு இருக்கோம், அவர் பக்தி பற்றி பேசுகிறாரு, நானும் பேசிக்கிட்டு போகிறேன். அந்த ஸ்ரீபெரும்புதூர் வந்தோன்னே, மேடம் இங்கே பாருங்களேன், இந்த ஆர்ச் இருக்குல்ல, இதுக்குள்ளே போனீங்கன்னா ஸ்ரீராமானுஜர் கோயில் ரொம்ப நல்லா இருக்கும் மேடம், நீங்கள் போயிருக்கீங்களா அப்படின்னு. என்ன ஸ்ரீராமானுஜர் கோயிலா? அவர் மேத்தமெட்டிக்ஸ், அவருக்கு ஏன் இது என்ன கோயில் வச்சிருக்காங்க அப்படின்னு. மேடம் இல்லை, மேத்தமெட்டிக்ஸ் தாண்டிட்டு ஸ்ரீராமானுஜர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் பெருமாளுடைய அவதாரம் மேடம், போயிருக்கீங்களான்னு. எனக்கு அப்போதான் அப்படியே பார்த்தீங்கன்னா புல்லரிச்சிருச்சு அவர் சொல்லும்போது.
அப்படின்னு ஒருத்தர் இருக்காரா ஆன்மீகத்துல அப்படின்னு. ஆமா மேடம், நான் அதை பத்தி கொஞ்சம் சொல்லிட்டே வந்தாரு. அப்புறம் வந்து நேரா போன ஒரு புக்கு கடைக்கு, ஆன்மீக புத்தகங்கள் விற்கிற கடைக்கு போயிட்டு ஸ்ரீராமனுஜுடைய புக்கு தாங்க எனக்கு அப்படின்னு வாங்கிட்டு வந்து வாழ்க்கை வரலாறெல்லாம் படித்தேன். அதுக்கப்புறம் தான் அவர் பெரிய புரட்சியே பண்ணியிருக்காரு ஆன்மீகத்தில் அந்த காலத்தில். இப்போ நிறைய புரட்சியை பற்றி பேசுகிறோம், அவர் அந்த 18th centuryலேயே பார்த்தீங்கன்னா பெரிய புரட்சி பண்ணியிருக்காரு. அதாவது எந்த ஒளிவு மறையும் இல்லாமல் ஆன்மீகத்தை பற்றி நிறையவே சொல்லியிருக்காரு. அதோட மட்டும் இல்லாமல் நான் எப்போவுமே சிலை வாங்குறதுக்கு போவேன், இல்லாட்டி ஏதாவது வாங்க போவேன்ல. அப்போ என்ன ஆயிடுச்சு, ஒரு சிலை வாங்கினேன், துர்க்கையம்மன் சிலை வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது, அது வச்சிருக்கேன் பாருங்க, நான் காமிக்கிறேன். அது அவ்வளோ அழகா இருப்பாங்க அந்த சிலை. அந்த சிலையை கேட்காத ஆள் கிடையாது. ஆமா, அந்த சிலையை பார்த்த உடனே நான் ரொம்ப அழகா இருக்கேன் நான் வாங்கினேன். அது பயங்கர காஸ்ட்லியா இருந்தது. இது நல்லா இருக்கு, சரி இது கொடுங்க அப்படின்னு. பக்கத்துலேயே ஸ்ரீராமனுஜர் இருந்தாரு. அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேனா, ஸ்ரீராமனுஜர் இருக்காரு, நம்ம கனவுல வந்தவராச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். மேம் அதையே ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, வேணா அவரையும் எடுத்துட்டு போங்க. ஐயோ அம்மா தாயே, எனக்கு செலை வைக்க இடம் இல்லைம்மா, நிறையா வேண்டாம்மா, கசகசன்னு எனக்கு சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். வேண்டான்னு சொன்னோன்னா அவங்க நகர்த்திட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் இங்கே வந்து பார்க்குற ஸ்ரீராமனுஜர் சிலை இருக்கு. பில்லும் போடலை அவங்க. எப்படி வந்தாருன்னு தெரியல. அவங்க வேண்டாம். அப்புறம் நான் சொன்னேன், ஃபோன் பண்ணி கேட்டேன், ஏமா நான் தான் வேண்டான்னு சொன்னேனே, ஏமா இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு. மேம் நீங்க சொன்னோன்னு நாங்க நகர்த்திட்டோம், வேணா பாருங்க மேம் பில்லுல இருக்காது. பில்லுல பாக்குறேன், அவருக்கான பில்லே போடல. பில்லு போடாம அவர் வந்து உட்காந்துட்டாரு. என்ன விருப்பமா வந்திருக்காரு, வேண்டாம் அனுப்ப முடியாதுல திருப்பி. அப்புறம் வந்து காசு தான் கொடுத்து அனுப்புனேன் நானு. அந்த மாதிரி இதெல்லாம் மிராக்கல். அதனாலதான் பாத்தீங்கன்னா அவரெல்லாம் வீட்டுல வச்சிருக்கேன். ஒரு அதிசயமா இருக்குங்க. அதனாலதான் அந்த மாதிரி சேலை எல்லாம் நிறைய சேர்த்து. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கதை இருக்கும் போல. ஆனா நீங்க ரெண்டு பேரும் பார்த்து அதாவது ரொம்ப வருஷமா இந்த மாதிரி ஒரு நமக்கு சிலை வாங்கணும்னு ஆசைப்பட்டு வாங்கின அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? வீட்டுல வச்சது துர்க்கையம்மன் தான். அந்த முகம் பார்க்க எனக்கு அவ்வளோ ஆசையா இருக்கும். அவளே அப்படியே நேர்ல உட்கார்ற மாதிரி ஒரு ஃபீல். நான் கொஞ்சம் துர்க்கையம்மன் டிவோட்டி வேற. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. எங்க போய் மேம் வாங்குனீங்க? அது மேனுஃபேக்சர் தான். மேனுஃபேக்சர் கிடைக்கவே இல்லை எனக்கு. வந்து அது பாத்தீங்கன்னா இளையராஜா சாருடைய அசிஸ்டன்ட் வந்து என்னோட பூஜை ரூம்ல பார்த்துட்டு அந்த சிலை தான் வேணும்ன்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா கையில இல்லைன்ட்ட. அப்போ இவர் சொன்னாரு, வேணும் தானே, இரு எப்படியாவது நான் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு எப்படியும் மேனுஃபேக்சர் பிடிச்சு எனக்கு அந்த சிலை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு. அந்த சிலை எத்தனை நேரம் நீங்க பாத்தீங்கன்னாலும் பிடிக்கும். நீங்களே பாருங்க, இப்போ அது பாத்தீங்கன்னா பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும், அவ்வளவு அழகான சிலை. அது இல்ல, இன்னொரு சிறப்பு இருக்கு. இவங்க வந்து போயிட்டு அந்த பூஜை பண்ணும்போது அந்த சிலையை தொட்டாங்கன்னு வைங்களேன், திரும்பும்பொழுது யார் என்ன நிக்கிறாங்களோ அவங்கள பத்தி எப்படி சொல்லுவாங்க? அது ஒரு இன்ட்யூஷன். இல்ல எனக்கு புரியல. அது நான் வெளில சொல்லாம இருந்தேன், இப்ப சொல்றேன். இல்ல பொதுவா அதெல்லாம் சொன்னா பின்ன ரொம்ப அதிகப்படியா சொல்றேன்னு நினைப்பாங்க. இப்ப என்ன பண்ணா, ஒருத்தர் வந்து ஒரு அம்மா நிக்கிறீங்க, எனக்கு வேண்டிக்கிட்டு துண்ணு கொடுங்கன்னு கேட்டோம், ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னா இவங்க போய் துர்க்கையம்மனை டச் பண்ணாங்க. டச் பண்ணிட்டு திரும்பினோடனே, உன்னோட குலதெய்வம் பச்சையம்மன், நீ வழிபடுறதே இல்லை, அதான் உனக்கு பிரச்சனைனாங்க. அந்த அம்மா ஓன்னு ஆட ஆரம்பிச்சிச்சு. பச்சையம்மனை பத்தி தெரியவே தெரியாது, ஏன்னா அவங்க நார்த் இந்தியன், அதை பத்தி எந்த வரலாறும் தெரியாது. அப்படின்னு சொல்லி முடிச்சோடனே எப்படி பச்சையம்மன் தெரியும், எனக்கு தெரியும், நான் என்ன சொன்னேன் அப்படின்னு அப்படியே. பொதுவா இங்க நிறைய இஷ்யூஸோட வருவாங்க. இது வரைக்கும் நான் சொன்னது இல்லைன்னு வைங்களேன். நிறைய அவங்கவுங்களுக்குன்னு தனிப்பட்ட பிரச்சனைகளோட எங்கிட்ட வருவாங்க. இங்கதான் கவுன்சிலிங்க்கு, அதுதான் என்னோட கவுன்சிலிங் ரூம் அங்க இருக்கு. அங்க உட்கார்ந்துதான் கவுன்சிலிங் சொல்றேன். கவுன்சிலிங் சொல்றதுக்கு முன்னாடி வந்து இங்க அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு, எல்லா சாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு தான் போய் உட்காருவேன். அப்படியே எனக்கு எல்லாமே தோணும். தோணி அவங்களுக்கு இல்ல பிரச்சனையை சொல்லிட்டு அது சால்வ் பண்ணிடுவேன். எத்தனை பேர் இருக்காங்க உங்ககிட்ட கேளுங்க, சால்வ் பண்ணா அது திரும்ப வர்றப்போ அவங்க வந்து ஃபுல் பிரச்சனை சால்வ் மேடம், ரொம்ப சந்தோஷம் மேடம் எங்களுக்கு அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு. இல்ல அந்த ஒரு நிமிஷத்துல என்ன ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருப்பீங்க? லைக் உங்களுக்கு தெரியுது, நீங்க தெரியும் உணர்வு இருக்கும். பட் வந்து எனக்கு அங்க வந்து ஒரு காமிச்சு கொடுக்கும்ல, எனக்கு சில ஒரு மாதிரி பிக்சரைஸ், கண்ணை மூடும்போது ஒரு பிக்சரைஸ் எல்லாம் வரும் இல்லையா, அது வச்சு ஒரு சிலது. இப்ப கூட சமீபமா பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளூர் பக்கத்துல நினைக்கிறேன், அவங்க கோயில் கட்டணும். அந்த கோயில் கட்டும் போது ஒரு அங்க இருக்கிற பூசாரி சொன்னாராம், இல்ல அந்த அம்மாட்ட போய் கேளுங்க என்னென்ன எந்தெந்த பிரகாரத்துல என்னென்ன வைக்கணும் அப்படின்னு. அவர் வந்தாரு, அவருக்கு சொல்லி அனுப்புனேன். அவர் ரொம்ப குழப்பத்துல இருந்தாங்க, என்ன வைக்கிறது ஏது வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்துல. கொண்டாத எவ்வளவு அழகு பாருங்களேன், எனக்கு என்னமோ தெரியல, அதை பார்த்தாலே அவ்வளவு பிடிக்கும். பாருங்க, இவங்களை பார்த்தா யாருக்கு பிடிக்காது? எவ்வளவு அழகான முகம் இல்ல, எவ்வளவு அழகான முகம், ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு இவங்கள. இதெல்லாம் நம்ம ஊர்ல கிடைக்கிறது தானா? இது ரொம்ப டிமாண்ட், பயங்கர டிமாண்ட், கிடைக்க மாட்டேங்குது. இப்போ எனக்கு கிடைக்க மாட்டேங்குது.
அவங்க கூட செஞ்சு சொல்லி சண்டை அது போட்டு பாத்தீங்கன்னா வாங்கினது. இது வந்து விலை அதிகம் இந்த சில ஆமா. 50 இல்ல 100 குறைச்சு தரமாட்டாங்க. ஆமா அவ்வளவு எனக்கு சேல் ஆகாது. ஆனா அதுல போய் பணம் உட்காந்துரும். யாராவது ஒருத்தர் கேக்குறாங்களேன்னு சொல்லிட்டு 50 சில அவங்க மேனுஃபேக்சர் சொல்லுவாங்க 50 வேண்டாம்னா நாங்க தருவோம் அப்படின்னு. சரி ஒருத்தர் கேட்டா கூட 50க்கும் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிக்கிறது. 50 வாங்க. அந்த மாதிரிதான் எல்லாமே நிறைய. என்ன ரேட் மேம் வரும் இதுக்கு? 7000 என்னமோ. இப்ப ஆனா நான் இதை தாண்டி காஸ்ட்லிக்கு வாங்கினேன் வெளியில. நான் இதை விட அதிகமா 11000 ரூபாய்க்கு வாங்கினேன் இதே சிலை சேம். முகம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்காங்கல்ல. ஒன்னு டீடைலிங்கா அது பொதுவாவே பண்றது. துர்கை அம்மன்னா என்னமோ உக்கரம் கிக்கிறோம்பாங்க. எனக்கு எல்லாம் உக்கரமும் இல்ல. இதை பார்க்க முடியும். அதான் சொல்றேன் இல்ல, கவுன்சிலிங்க்கு நிறைய பேர் வருவாங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவங்களுக்கு தீக்காத வரைக்கும் நான் விட மாட்டேன். இப்ப தீக்காதன்னா இதுதான் பிராக்டிக்கலா தான் சொல்லுவேன். அது என்ன நீங்க வந்து வேற மாதிரி நினைச்சுக்க வேண்டாம். இதெல்லாம் ஆமா. தீக்காம விடுறாங்கன்னா என்ன. ஒரு தயிர் சாதமே சாப்பிட்டு இருந்தது யாரு 15 வருஷம் ஒரு அம்மா 15 வருஷமா தயிர் சாதம் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. மசாலா ஆகாது அவங்களுக்கு. அவங்களுக்கு சாப்பிட்டாலே வந்து டயரியா ஆகும், வாமிட் வரும், தலைவலி வரும். சாப்பிடும் 15 வருஷம். சரி வந்து பார்க்கலாமேன்னு என்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தேன். அது பிரச்சனையை சொன்னாங்க. இங்க என்னோட ஸ்டாஃப் சொன்னாங்க மேடம் நீங்க பாருங்க, பாத்தீங்கன்னா அவங்க ஏதாவது சொல்யூஷன் சொல்லுவாங்க அப்படின்னு. அது ப்ராடக்ட் ஏதாவது இருக்கா அந்த மாதிரி அப்படின்னு கேட்டு சொல்யூஷன் மேடம் தருவாங்க அப்படின்னு சொன்னோடனே என்கிட்ட வந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஹீல் பண்ணேன். நான் ரேக்கி படிச்சிருக்கேன். அதனால ஹீல் பண்ணிட்டு அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஹீல் பண்ணி முடிச்சு அவங்க கிட்ட உடனே காஃபின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஆனா சாப்பிடவே முடியல மேடம். காஃபி உடனே வாங்கிட்டு வர சொன்னேன். காஃபி குடிங்கன்னதுக்கு பயந்தாங்க ரொம்ப, முடியாது அப்படின்னு. நான் சொன்னேன் இல்ல குடிங்கம்மா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. காஃபி குடிச்சாங்க. ஒரு மடக்கு குடிச்ச உடனே எரியல அவங்களுக்கு. 2வது மடக்கு குடிங்க, 3வது அப்படியே கண்டினியூஸா குடிக்க வச்சு இப்ப பாத்தீங்கன்னா அவங்க நல்லா சாப்பாடே சாப்பிடுறாங்க. அந்த மாதிரி இப்போ நிறைய பேருக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறீங்க. லைக் ஒரு ஐ ஓப்பனரா இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆமா. சோ அவங்க நம்மள கடவுள் மாதிரி பாக்குற ஒரு மொமெண்ட் உங்களுக்கு அது எப்படி இருக்கும்? நம்ம எல்லாமே அந்த மாதிரி பார்க்க வேண்டாம் தான் சொல்றேன். நம்மள மீறி ஒரு சக்தி பட் வந்து சொல்றவங்க சொல்லுவாங்க. ஆமா. இதெல்லாம் ஒரு சிலதெல்லாம் அம்மா வந்து cold எங்க powder. வீட்டை பார்த்து கும்பிட்டுட்டு இருந்தது. நான் அப்பதான் வெளில போறேன். வீட்டை பார்த்து என்னம்மா வீட்டை பார்த்து கும்பிடுறீங்க? இது வீடு இல்லைங்க, எனக்கு கோயில். கோவில். ஏம்மா அது எப்படிங்க சொல்றது? நான் வந்து இவ்வளவு முடிஞ்சு போச்சு அப்படின்னு இருந்தேன். அவங்க கொடுத்த மருந்துல தான் எனக்கு இந்த ஆஸ்மா எல்லாம் கிளியர் ஆகி இன்னைக்கு நான் கோல்டு வந்து- காஃப் பவுடர்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிக்க மூலிகையில் வச்சு. அது ஆஸ்மேட்டிக்னால அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட வேலை விட்டுட்டாங்க, ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த கோல்டு காஃப் பவுடர் எதுக்கும் எடுத்து பார்க்கலாமே, நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். எடுக்கலாம் தாராளமாக, நீங்கள் எப்பேற்பட்ட ஆஸ்மேட்டிக் ப்ராப்ளம் இருந்தாலும் போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னேன் நான். சளி எது இருந்தாலும் போயிடும் அப்படின்னு. அது சாப்பிட்டு அவங்களுக்கு ரொம்ப ரிலீஃபாக இருந்தது. அந்த பஃப் பண்ணுறதெல்லாம் தூக்கி போட்டாங்க அப்படின்னு. ஸோ அதனால தான் அவங்க வந்து நான் பார்க்கல, அவங்க இவர் பார்த்துருக்காரு. ஆமாங்க. அது கும்பிட்டு லேப் டெஸ்ட் எல்லாம் போய் ரொம்ப சூப்பர்னு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஆமா. லைசன்ஸ் வாங்கியிருக்கோம் அதுக்கு. எல்லாமே எல்லா ப்ராடக்ட். எப்பேற்பட்ட ஆஸ்மாவும் கிளியர் ஆகும். சரி, இப்போ இந்த மாதிரி இது வரும்போது உங்களுக்கு மனசுல ஒரு மாதிரி கஷ்டம் இருக்கும்போது இந்த மாதிரி மேம் வந்து கவுன்சிலிங் பண்ணுவாங்களா அவங்கள? இல்ல அந்த மாதிரி நாங்க ஃபார்மாலிட்டி நான் தான் சொல்றேன் இல்ல, ஃபார்மாலிட்டி கிடையாதுங்க. நான் யதார்த்தத்தை தான் நான் சொல்லுவேனே ஒழிய இந்த மாதிரி நம்ம மீறிய சக்தி பகவான் தான். அதுக்கு மேல ஏதாவது சொல்லுவாங்க, வேண்டாம் சொல்லுவாங்க, மீறி போனா அது சொன்ன மாதிரி நடக்கும். ஆமா. நான் வந்து சிலருக்கு வந்து நான் என்ன சொல்லுவேன்னு தெரியாது. அதனால எழுத சொல்லிடுவேன் அவங்கள. இல்லாட்டி வாய்ஸ் டேப் எடுத்துப்பாங்க, எழுத சொல்லிடுவேன். அடுத்த தடவை வந்தாங்கன்னா நீங்க இதெல்லாம் சொன்னீங்க மேடம் அப்படிம்பாங்க. அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு ஆல்மோஸ்ட் 2 சிட்டிங்லேயே ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடும். ஹோம் தானே, குடும்பத்துல இருக்க பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, இல்ல வந்து ஹெல்த் இஷ்யூ, இல்ல பணப்பிரச்சனைக்கெல்லாம் நிறைய வந்து சொன்னதை நான் வீடியோவே இருக்கேன்ட்டேன் ஆதாரத்துக்கு. அதெல்லாம் சொன்னா நீங்களாம் ஆடி போயிருவீங்க. பணப்பிரச்சனைக்கெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு பணப்பிரச்சனைலாம் தீர்ந்துருக்கு அப்படின்னு. இந்த இடத்துக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு. அது 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 ஒத்துக்கணும். இங்க ஏதாவது பிரச்சனை உள்ளவங்க இங்க வந்தாங்கன்னா இப்படி நின்னாலே போதும், பாசிட்டிவ் எனர்ஜி ஆயிட்டு அவங்களோட பிரச்சனை தீருது. ஒருத்தர் ஓடி வந்தார்ல, ஒருத்தர் என்ன பின்னாடி ஒண்ணு துரத்துதுன்னு சொல்லிட்டு வீஹாக்குள்ள வந்தாதான் மேடம் என்ன ஒண்ணும் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு நான் நீங்க நம்ப மாட்டீங்க. என்ன ஐயோ, சொல்றது? அது நான் போய் என்கிட்ட இவங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். ஸ்டாஃப்ஸ் என்ன பண்ணுச்சது, பைக்ல அவர் வரும்போது அவர் வண்டியை ஓட்ட விடல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறமா இங்க வந்ததுக்கு அப்புறம் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனா வீட்டுக்கு போனா திருப்பி அதுவே கண்டினியூ. அவர் ஏதாவது 2-3 தடவை இங்க வந்திருக்காரு போல இருக்குல்ல, அந்த மாதிரி நிறையங்க. நான் சொல்லல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க பத்தி பேசுறோம். நாங்க first என்ன இவங்களை சாமியார் ஆக்கிட்டா என்ன பண்றது எனக்கு ஒரு பயம். அதனாலதான் இதை பத்தி நான் பேசுறதே இல்ல. நார்மலாவே இருந்துருவாங்க. normal human being மக்களுக்கு life பிரச்சனை தீர்ந்தா போதும், நம்ம எதுக்கு இது சொல்லிட்டு கிடக்கணும்னு நான் சொல்லல. என்னையும் அறியாமல உளறிட்டேன். நாங்க நார்மல் ஹியூமன் பீயிங் லைஃப் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆமா.
அதான் இப்போ மத்தவங்களுக்கு பிரச்சனை இருக்கும்போது உங்ககிட்ட வராங்க, ஏதோ ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் உங்ககிட்ட வராங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் மனசுல கஷ்டம் இருக்கு? நாங்க கஷ்டப்படுறதா அவங்க கிட்ட சொல்லிடுவோம், அவங்க முன்னாடி சொல்லிடுறாங்க. பாத்துக்கிறாங்கப்பா. நான் ஓப்பனா சொல்றேன், மனசு வேதனை பட்டுச்சுனாலே அது சொல்யூஷன் உடனே கிடைச்சிருது. வேதனை படுற அளவுக்கு விடுறது இல்ல, முன்னாடி விடுறதில்ல. சொல்லிடுறாங்க இப்படி இப்படி இருக்கு, அது தகுந்த நடந்துக்கொண்டு அது ஃபாலோ பண்ணுங்க. என்னன்னா நாங்க வந்து ஓப்பனா சொல்லணும்னா நாங்க மத்தவங்கள பத்தி வந்து நிந்திக்கிறது இல்ல, அதாவது அவங்கள வந்து திட்டுறது இல்ல, அப்புறம் வந்து இந்த அவங்கள பத்தியே சிந்திக்கிறது, நம்மளை பத்தியே சிந்திச்சுட்டு நம்ம வந்து என்ன அடுத்த வளர்ச்சி அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த கள்ளங்கபடமற்ற உள்ளம் இருந்தாலே பகவான்கிட்ட போதும். அவ்வளவுதான். இப்போ ஒருத்தர் கெட்டவர் இருக்காருங்களேன், துபாயில போன ஒரு அம்மா அது சொல்லுச்சு படிச்சேன், அது ரொம்ப நல்லா ரொம்ப நல்ல ஸ்டோரி அது. நல்ல கருத்து இல்லையா? ஆமா. கோமதின்ட்டு அவங்க சொன்னாங்க, ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அதாவது ஒருத்தர் ரொம்ப கெட்டவன் இருந்தானா அவன் வந்து நரகத்துக்கு தான் போகணுமா, ஆனா பார்த்தா அவன் நரகத்துக்கு போல சொர்க்கத்துக்கு போயிட்டான் கொஞ்ச நாள்ல. ரொம்ப கொடுமை பண்ணியிருக்கிறான், அவன் நரகத்துக்கு தான் போகணும், இதான் விதி, இருந்தும் அவன் சொர்க்கத்துக்கு போயிட்டான். எப்படின்னா அந்த கெட்டவனை பத்தி எல்லாரும் பேசி பேசி அவன் கெட்டவன் அதை செஞ்ச புரணி பேசி அவனை பத்தி குறை சொல்லி அவனை பத்தியே எண்ணி 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 அவனுடைய பாவங்களெல்லாம் எல்லாரும் வாங்கிட்டாங்க. அவர் கிளியர் ஆயிட்டாரு. அவன் கிளியர் ஆயிட்டான். இது எப்படி இருக்குது? நான் தான் சொல்லுவேன், பிறரை பத்தி நம்ம சொல்லவே என்னன்னா அவங்களுக்கு பாவம் சேர்ந்துருது, அவர் கிளியர் ஆயிட்டாரு. அவர் பாத்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு போயிட்டாரு. இப்ப இங்க நம்ம ஊர்ல இதாங்க நடக்குது, மத்தவங்கள பத்தி புரணி பேசுறது, மத்தவங்க பத்தி எப்படி வந்தாங்கன்னா அதையே பத்தியே சிந்திக்கிறது, தன்னை சிந்திக்கிறது இல்லை. இதுதான் பிரச்சனையே இருக்கு. இது ரொம்ப எனக்கு அதே இப்ப சோசியல் மீடியா கையில இருக்கும்போது ஒருத்தர் நல்ல, அதாவது பாக்குற 5 நிமிஷம் வீடியோ பாக்குறாங்கன்னு வைங்களேன், அது நல்லவர் கெட்டவர்னு இவங்க எப்படி தீர்மானம் பண்ண முடியும்? தப்பு தப்பா கமெண்ட் எல்லாரும் போடுறது. எங்களை பத்தி நான் சொல்ல, எங்களுக்கு போடுறவங்களும் இருக்கட்டும், நாங்க படிக்கிறதே இல்லை ஆல்மோஸ்ட்னு வச்சுக்கோங்க. ஜென்ரலி இந்த காலகட்டத்துல காந்தி, மகாத்மா காந்தி இருந்தாலும் சொல்லியிருப்பாங்க, விவேகானந்தர் இருந்தாலும், பாரதியார் யாரையும் விட்டு வச்சு, புத்தர் யாரையும் விட்டு வச்சிருக்க மாட்டாங்க போல இருக்கு. இப்போ நான் இன்னொன்னு நீங்க பார்த்ததுல கேட்கணும்னு நினைச்சது இந்த ஒரு பத்தி தான், சொல்ல முடியுமா? அது வேதிக் வாஸ்து மண்டல பிரமிடுப்பா. அது என்னன்னா அந்த ஒரு சிலருக்கெல்லாம் வாஸ்து தோஷம் இருக்கும்பாங்க, கடுமையா பாதிச்சிருக்கு, எங்களுக்கு வேற வழி இல்லை, அந்த இடம் வாங்கிட்டோம், பிடிச்சது கம்மி ரேட்டுக்கு வந்ததுன்னு வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். இது வந்து வேத காலத்துல செய்யப்பட்டது. அது உள்ள பாத்தீங்கன்னா லெட்டர்ஸ் இருக்கும் ஒவ்வொன்றுலையும். இங்க பாருங்க, உள்ளர எல்லாமே சிம்பல் போட்டு அதுல எழுத்துகள் எல்லாம் இருக்கும். அந்த தோஷத்தை எடுக்கக்கூடியது சூரியன், சந்திரன், அந்த மாதிரி எல்லாமே யந்திரம் இருக்கு. உள்ளர யந்திரம் இருக்கு, எல்லாத்துக்குமே மந்திரம் வந்து எழுதப்பட்டு இருக்கு. அப்போ அது வைக்கும் போது வாஸ்து பிரச்சனை வந்து போக்குது. இது நிறைய பேர் வாங்கிட்டு போய் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, அதே மாதிரி உங்களோட பூஜா ரூம்ல இது எனக்கு கண்டிப்பா வேணும்னு ஒரு விஷயம்னா அது என்னவா இருக்கும்? கண்டிப்பா இருக்கணும்னு கட்டாய குலதெய்வம் இருக்கணுமா? யார வச்சுக்கிறாங்களோ இல்லையோ, பளிச்சுன்னு சொல்லிட்டாரு பாருங்க, யோசிக்கவே இல்லை. அதாவது யார் இருக்காங்களோ இல்லையோ குலதெய்வம் கட்டாயம் இருக்கணும். அடுத்த லாஸ்டா நான் இந்த கோவில் பத்தி கேட்கணும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கோவில், விரும்பி விரும்பி அப்பப்போ போற ஒரு கோவில்னா எதுவா இருக்கும்? உண்மையிலே பெரிய கோயில்ல மன கோயில் தாங்க. மனத்துல வந்து எல்லா சாமியும் வந்து உட்காந்து இதை வீட்டுல ஒரு கோயில் என்ன இருக்கு, எல்லாமே பெருங்கோயில், ஊனுடவே ஆலயம். இல்ல நாங்க பொதுவாவே கச்சேரி பண்றதே எல்லா கோயில்கள்ல தானுமா. சோ எல்லா கோயிலுமே பிடிக்கும், அதுல இது பிடிக்கும் இது பிடிக்காதுன்றது மாதிரி சொல்லக்கூடாது. எப்பவுமே ரொம்ப பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் பாருங்களேன், அந்த மூக்குத்தி என்ன மின்னும், அந்த அம்மா எவ்வளவு கம்பீரமா மதுரையே ஆட்சி புரியறாள்ல இல்லையா, நம்ம சொல்லிக்கலாம் லேடி ஆட்சி பண்றாங்க அப்படின்ற மாதிரி. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், இது மாதிரி எல்லா கோயில்களுமே நல்லா இருக்கும். எனக்கு பொதுவாவே பிடிச்ச கோயில் என்ன, அமைதியா இருக்கணும். அந்த கோயில்ல நிறைய பேர் வரக்கூடாது. ஏன்னா நம்ம அட்டென்ஷன் ஃபுல்லா செதறக்கூடாது. கோயிலுக்கு போனோம்னா கோயில் வந்து கவனம் ஃபுல்லா. எனக்கு வந்து ரொம்ப அமைதியா அந்த ரொம்ப பழங்காலத்து கோயில் இருக்குல்ல, ட்ரெடிஷ்னலா சிவன் கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சிலது கும்போணம் பக்கம் எல்லாம் போயிட்டீங்கன்னு வைங்களேன், பழங்காலத்து கோயில், அந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குன்னே தெரியாது, பரப்பு ஏக்கர் பரப்புல இருக்கும் அந்த கோயில்லாம். ரொம்ப அமைதியா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் தனியா தியான மண்டபம்னு வச்சிடறாங்க. இப்போ நிறைய கூட்டம் வருதுங்கிறதுக்காக தியான மண்டபம்னு வச்சிடறாங்க. எங்க போனாலும் அது இருக்கும். பெரும்பாலான கோயில்களை இப்ப கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்கு எல்லா கோயிலும் பிடிக்கணும். இசை நிகழ்ச்சிக்கு எல்லாம் போறோம்ல, எல்லா கோயிலும் போயிருக்கோம். அந்த பகவான் 3 மணி நேரம் உட்காந்து பாடுறோங்க, வேற நினைப்பு இல்லாம. அது வேற என்ன இருக்கு? சூப்பர், ரொம்ப அழகா இருக்கு. உங்ககிட்ட எனக்கு கேள்வி கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. நிறைய கதைகள் சொன்னீங்க, இவ்வளவு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல சத்தியமா. இவ்வளவு விஷயங்கள் சொல்லி தருவீங்கன்னு ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ்.